ஈவினிங் ஸ்நாக்குக்கு சேவை கட்டோரி தான் செஞ்சுருந்தேன். கடாயில் நெய் ஆட் பண்ணி சேமியா வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா நெஸ்ட்டுக்கு எக் கண்டெய்னரில் இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரவுண்ட் பவுலில் கூட நம்ம அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி வச்சுருக்கிற அந்த நெஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1.5 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற பாதாம் முந்திரியை பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிடணும். ரெண்டும் நல்லா கொதிச்சு வர டைமிங்கில் பால் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீனியும் ஆட் பண்ணிடணும். ஃபைனலாக கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட்டியாகிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சேமியா நெஸ்ட்டை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆயில் ஆட் பண்ணியிருந்ததுனால எடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஈஸியாகவே வந்துடுச்சு. ஸ்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அப்படியே சேமியா நெஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி அந்த சேமியா நெஸ்ட்டு வந்துட்டு உடையுது. இதெல்லாம் மேலாப்பில் கொஞ்சம் நட்ஸை கிரேட் பண்ணி போட்டுட்டு செரி பழம் வச்சா அவ்வளோதான், சேவை கட்டோரி ரெடி. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.